நிச்சயமாக பானு, வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பல்வேறு கட்டிட பணிகள் தற்போது நடந்து வருகிறது பானு. அந்த கட்டட பணிகளில் வட இந்திய தொழிலாளர்கள், குறிப்பாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அதில் இன்று பார்த்தீர்கள் என்றால் பீகாரில் இருந்து வந்த 3 பேர் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்ததாகவும், அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரும்போது அங்கு காவல்துறை பாதுகாப்பு இருப்பதால் உள்ளே வருபவர்கள் அனைவரையும் சோதனை செய்த பிறகே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அனுமதிப்பார்கள். அவ்வாறு போலீசார் சோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் அது கஞ்சாவா என்பது குறித்து தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணி தற்போது சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இந்த புகையிலை பொருள் அல்லது போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. இதை பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் கண்டுபிடித்தவுடன் உடனடியாக அவர்கள் 3 பேரையும் அந்த புகையிலை பொருளையும் எடுத்துக்கொண்டு பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக கூட்டிச் சென்றிருக்கிறார்கள் பானு. இதில் அவர்கள் வைத்திருந்தது கஞ்சா பொருள் தானா, அல்லது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருளா, அல்லது தமிழ்நாட்டில் பரவலாக வாசனை புகையிலை போல ஏதும் பொருளா என்ற தீவிர விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த போதைப் பொருட்கள் என்பது வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகுதான் அதிகமாக புழங்குகிறது என்ற பொதுவான கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகவே இந்த சம்பவம் நடந்துள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த அசோக் குமார், ராஜேஷ் குமார், மங்கர் சிங் ஆகிய 3 பேர் அவர்களது பெயர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் கையில் வைத்திருந்த பைகளை போலீசார் சோதனை இட்ட போது இந்த பொருள் அதில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பானு. இதை தொடர்ந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த 3 கட்டிட தொழிலாளர்களையும் போலீசார் தற்போது பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று மிக மிக தீவிரமான விசாரணை அவர்களிடம் நடந்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது குறித்து நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணி எந்த விதமான புகையிலை பொருள் என தற்போது விசாரணைக்கு தான் உத்தரவிட்டு இருப்பதாகவும், அது கஞ்சா போன்று போதைப் பொருளாக இருந்தால் ஆய்வக சோதனை செய்து அதை முடிவு செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகரம் மற்றும் திருநெல்வேலி சரகத்தில் கஞ்சா விஷயத்தில், புகையிலை பொருட்கள் விஷயத்தில் மிக தீவிரமான நடவடிக்கைகளை தற்போது காவல்துறை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விஷயம் தற்போது திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது பானு. முதற்கட்ட விசாரணையில் இந்த பொருளை வீடுகளில் வைத்து அவர்கள் புகைப்பதும், இது போன்ற புகையிலை பொருட்கள் பீகாரில் இருந்து இங்கு கொண்டு வரப்படுவதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை தங்களது உபயோகத்திற்காக கொண்டு வந்தனரா அல்லது விற்பனை நோக்கில் கொண்டு வந்தனரா என திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வட இந்திய தொழிலாளர்களிடம் விசாரணை நடத்திய போது முதற்கட்டமாக அவர்கள் கூறுவதில் இருந்து இந்த பொருள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருள் என்று தெரிய வருகிறது பானு. இதுவே தற்போது இந்த விஷயத்தில் திருநெல்வேலியில் இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து விவரங்களை சேகரித்து வருகிறோம் பானு.